நம்ம சிவாய் அனைவருக்கும் வணக்கம். அழகான இந்த வீடியோக்குள்ள உங்க கூட நானும் வாங்க. அப்படி என்ன விஷயம் இந்த வீடியோக்குள்ள இருக்கு பார்த்துடலாம். நாம் இந்த உலகத்துல யார்? நம்மளுடைய அடையாளம் இந்த உலகத்துல என்ன? நாம் யார்? எதுக்காக பிறந்தோம்? எதை பார்த்து இந்த உலகத்துல இவர் நல்ல மனிதர், இவர் கெட்ட மனிதர், இவர் பணக்கார், இவர் ஏழை, இவர் சித்தர், இவர் மகான், இவர் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க, இவங்களை பார்த்தா நமக்கு எதுவுமே நல்லது நடக்காது, இவங்களை பார்த்தா அப்படியே மங்களகரமா இருக்காங்க, நம்ம போற இடமெல்லாம் நல்லது மட்டுமே நடக்கும். பல பல அடையாளங்கள் அனைவருக்கும். நாம் யார் இந்த உலகத்துல? இதுல இந்த விஷயத்துல இன்னும் பல 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 விஷயங்கள் இந்த உலகத்துல போய்கொண்டே இருக்குது. அப்படின்னா நம்ம யார்? இந்த உலகத்துல நமக்குண்டான அடையாளம் என்ன? நாம் யார் இந்த உலகத்துல? பிறந்தோம், வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். ஒரு நாள் இறைவனடி போயிடுறோம். எதுக்காக பிறந்தோம்? நம்ம இந்த உலகத்துக்கு என்ன நல்லது பண்ணிருக்கிறோம்? நம்மளுடைய அடையாளம் இல்லை. நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாம் எதை கொண்டுட்டு போறோம்? எதை இந்த உலகத்துக்கு நாம் விட்டுட்டு போறோம்? பல கேள்விகள் இருக்கல நம்ம கிட்ட. எந்த அழகான விஷயத்த நம்ம இந்த உலகத்துக்கு நாம் விட்டுட்டு போறோம்? எதை நாம் கொண்டு போறோம் ஆனா சொல்லி நம்ம யார் இந்த உலகத்துல சொல்லி நமக்கே பல தடவை கேள்வி இருக்கும். நம் யார்? நமக்குண்டான அடையாளம் என்ன ஆனா சொல்லி பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். ஆமாங்க, இது உண்மைத்தான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஒரு நாகப்பாம்பு நம்ம வீட்டுக்கிட்டயோ இல்ல ரோட்லயோ நம்ம பார்த்தா அதை நம்ம என்ன செய்யறோம்? அஜோ நம்மளை வந்து அடிக்க வருதேன்னு சொல்லி நாம போய் அதை அடிக்க போறோம். அதே நாகப்பாம் ஒரு சிவனாலயத்துல சிவலிங்கத்துல போய் அது உட்கார்ந்து இருந்தா, நல்லா அப்படியே அழகா அப்படியே உட்கார்ந்து இருந்தா, படைய அப்படியே விரிச்சு போட்டு நல்லா அந்த சிவலிங்கத்துக்கு மேல போய் உட்கார்ந்து இருந்தா நாம் என்ன பண்ணுவோம்? பகவானே, இன்னைக்கு சிவலிங்கத்துல நாகப்பாம்பான்னு சொல்லி அதுக்கு 2 கையெடுத்து கும்பிட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் காமிச்சு பிரார்த்தனை பண்ணி அந்த ஒரு விஷயத்த நம்ம அந்த அந்த நிமிடமே எல்லார்கிட்டையும் நம்ம சொல்லிக்கிறோம். நாம் இன்னைக்கு சிவலிங்கத்து மேல நாகப்பாம்பை பார்த்தேன், தெய்வமா காட்சி கொடுத்தது. இங்க பாருங்க, நம்ம வீட்டுக்கிட்டயோ இல்ல ரோட்லயோ பார்த்தா அடிக்க போற நாம், அதை பார்த்த உடனே அடிக்க போற நாம் அதே நாகப்பாம்ப சிவாலயத்துல சிவலிங்கத்து மேல பார்த்தா கையெடுத்து கும்பிடுறோம். அதுக்குண்டான அடையாளம். தெய்வம் நாகப்பாம்புக்கு இவ்வளவு அடையாளங்கள் அது யார்? வீட்லயோ ரோட்லயோ இருந்தா அதுக்கு ஒரு அடையாளம். அதே நாகப்பாம்பு சிவலிங்கத்து மேல இருந்தா எல்லா கையெடுத்து கும்பிடக்கூடிய அதுக்குண்டான அடையாளங்கள். பாத்தீங்களா? தெய்வத்துக்கே அப்படி இருந்தா நாம் சாதாரண பிறவிகள். அப்ப நமக்குண்டான அடையாளங்கள் இந்த உலகத்துக்கு நாம் தானே காமிக்கணும். நாம் யார்? இந்த உலகத்துக்கு நாம் என்ன நல்லது பண்ணிருக்கிறோம்? எதை கொண்டு போறோம், எதை இங்க விட்டுட்டு போறோம்? நம்ம போறதுக்கு அப்புறம் நம்மளை சில பேர் நினைக்கணும் இல்ல, ஒரு சுத்த பெண்மணியா அவள் வாழ்ந்தாளே, நம்மளை விட்டு இன்னைக்கு போயிட்டாளே, அவ சொல்லி கொடுத்த சில விஷயங்களை நாம் நினைவுக்கு கொண்டு வரலான்னு சொல்லி நம்மளை நினைச்சுக்கணும். அதுதானே நம்மளோட அடையாளம். இதை நாம் மறக்கலாமா? இந்த மானிட பிறவியில நம்ம செய்யக்கூடிய அனைத்து நிகழ்வுகள் பகவானுக்கு சேர்ந்த விஷயங்களா இருக்கணும். ஒரு விஷயமும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணணும். நாம் இந்த உலகத்துக்கு இன்னைக்கு நாம் என்ன பேசிருக்கிறோம், எதை நம்ம இந்த உலகத்துக்கு கொடுத்திருக்கிறோம், என்ன இன்னைக்கு நாம் என்ன நல்லது பண்ணிருக்கிறோம், நம்மளுடைய புண்ணிய புத்தகத்துல என்ன இன்னைக்கு நல்லது பதவியா இருக்கு, இதை நம்ம எல்லாம் யோசிக்கணும் இல்லையா? இதுதானே நம்மளோட அடையாளம். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்க? எது நல்ல விஷயத்த பண்ணீங்க? இன்னைக்கு நாம் தெரியாமல கூட ஒருத்தருக்கு நாம் கெடுதல் பண்ணிட்டோம். அன்னைக்கு நம்ம என்ன சம்பாதிச்சோம்? என்ன புண்ணியத்தை சம்பாதிச்சோம்? ஒன்னும் கிடையாது. பாவம் என்ற முதிரையை குத்திட்டோம். இது நமக்கு தேவையா? நமக்குண்டான அடையாளம் அதுவா? கிடையாது. நமக்குண்டான அடையாளத்தை நாம் தான் சம்பாதிக்கணும். அதை நீங்க மறந்து விடாதீர்கள். கண்டிப்பா நாம் யார்? நாம இன்னைக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன? நாம இதை இந்த உலகத்துக்கு விட்டுட்டு போறோம். சிந்தியுங்கள், நல்லதை மட்டுமே விட்டுட்டு போங்க. இதுதான் நம்மளோட அடையாளம் இல்லைங்களா? இந்த அழகான விஷயத்தை நாம் யார் என்ற அடையாளத்தை பிறகு ஒரு நாகப்பாம் வீட்லயோ ரோட்லயோ
பார்த்தா நாம் என்ன பண்ண போறோம், அதே சிவலிங்கத்து மேல பார்த்தா நாம் என்ன பண்ண போறோம். இந்த அழகான விஷயத்தை தெரியப்படுத்தினா என்னுடைய குரு என்னப்பன் ஈசனுக்கு கொடானு கொடி நின்று எம் சிவமே எம் குருவாகும். குருவே துணை, குருவே சரணம். ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய வாழ்க, அதன் தாழ்வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ்வாழ்க. உட அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. இந்த வீடியோக்குள்ள உங்க கடை நானும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் என் விகாஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். ஓம் நம சிவாய. சாமியே துணை, வெற்றி முனிதான வீர முனிதான பெருமானே போச்சு போச்சு. ஓம் நம சிவாய.